ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணணும். இது பேர் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் வச்சுருக்கணும், மில்க் வச்சுருக்கணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். வேறு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ் காண்டி, அதுவும் மில்கில் பண்ணுறனால. பட் இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலி ஃப்ளேவர்டு ஸ்ட்ராபெரி. அதில் வந்து வெறும் 20% 10% தான் ஸ்ட்ராபெரி இருக்கும், அதோட பல்ப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாமே ஃப்ளேவர்டு, ஆர்டிஃபிஷியலி ஃப்ளேவர்டு. இட்ஸ் எ கெமிக்கல், கலர் எல்லாமே இருக்கும். அதை தான் உங்களுக்கு கமர்ஷியலாக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குன்னு அவங்க ப்ராஃபிட் பண்ணி உங்களுக்கு விற்கவும் முடியும் அந்த ரேட்டுக்கு, நீங்கள் வாங்குகிற ரேட்டுக்கு. இல்லைனா ஸ்ட்ராபெரி விற்கிற விலைக்கு ஸ்ட்ராபெரியை போட்டால் மில்க் ஷேக் கொடுக்க முடியும்? லைக் அது 200-300 வச்சா யாரும் அஃபோர்ட் பண்ண போகிறதோ முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், யாரும் அஃபோர்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படி என்ன பண்ணாங்கன்னா, பீப்புள் ஸ்டார்டட் டேக்கிங் ஷார்ட் கட்ஸ். லைக் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப், லைக் இட்ஸ் ஆப்வியஸ். இதை யாரையும் குத்தம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. ஏன்னா டிமாண்ட் அப்படி இருக்குது. ஸோ அதுக்கேற்றாப்புல இவங்க கெமிக்கலி தே ஸ்டார்டட் மேக்கிங் இட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ நான் அப்படி பண்ணும்போது தான் ரியலைஸ் பண்ணேன், என்னால் நிறைய ஐட்டம் போடவே முடியல. இப்போ தெரிஞ்சிருச்சு, ஐயோ என்னடா எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு அதனால் கொடுக்க மனசு வரல. எனக்கு எப்படா இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு மார்க்கெட்டில் பார்த்தா எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரில் தான் பேஸ் இன்க்ரீடியண்ட்டே இருக்குது. அப்போ யாருமே ஒரிஜினலாக பண்ணலையா அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு எனக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானுமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி தெரிய வந்துச்சு, இது மாதிரி ஃப்ளேவர்டு இண்டஸ்ட்ரி பற்றி. உள்ளே போய் பார்த்தா எல்லாத்துக்குமே ஃப்ளேவர் இருக்குது. லைக் பட்டர் சிக்கன் அதுக்கு இருக்குது, இது எசன்ஸ் இருக்குது, அது போட்டால் பட்டர் சிக்கன் ஃப்ளேவர் வந்துடும் போல். லைக் எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க அவங்க. ஆப்வியஸாக நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து மேஜராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃப்ளேவர் ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்னா, இப்போ ரோஸ்மெரி லீஃப் எடுத்துக்கோங்க. ரோஸ்மெரி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுன்னா, அந்த ரோஸ்மெரியை வந்து டீகோட் பண்ணுவாங்க லேபில் வச்சு. இதில் என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம எப்படி சிந்தட்டிக்கலாக ரெடி பண்ணுறது, இதை கொடுத்தா எப்படி ரோஸ்மெரி ஃப்ளேவர் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுறது. ரோஸ்மெரி வெளியில் போய் ஒரிஜினல் ரோஸ்மெரி வாங்கினா இட்ஸ் காஸ்ட் ஹை. இதை லேபில் ரெடி பண்ணால் ரொம்ப சீப். இதே மாதிரி தான் ஏலக்காய், நெய், சொல்ல நினச்சேன், கீ இருந்துச்சு. லைக் என்ன சொல்கிறதுக்கு, இப்போ நான் எக்ஸ்பிளைன் சொல்ல முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கேன். அதை பற்றி அந்த பிராண்ட் பற்றியோ அதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு பற்றியோ. ஆனால் உள்ளே போய் வாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு. நெய்க்கு இருந்துச்சு, பாலுக்கு இருந்துச்சு, பட்டர் சிக்கனுக்குலாம் இருந்துச்சுன்னா என்ன எல்லா இதுக்குமே டேஸ்ட்டுக்குமே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாம், எல்லாமே வச்சு எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே, அதான் மார்க்கெட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க, ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாத்துலேயுமே. ஓகே ஓகே. அதனால தான் நான் வந்து என் ரீல்ஸில் நான் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நீங்கள் சாப்பிட்றதுல எல்லாத்துலேயுமே இருக்குது, நீங்கள் தப்பிக்கவே முடியாது. நோ சான்ஸ். அப்போ நீங்கள் டெய்லி கலர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல்ஸ் அதை கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எங்கேருந்து தப்பிக்க முடியாது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அன்டில் அன்லஸ் யூ கான்ஷியஸ்லி பை ஜென்யூன். இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்டும் ஜென்யூனாக பை பண்ணி அதுலேருந்து மேக் பண்ணி சாப்பிட்றதா தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் போகணுன்னு நினச்சிங்க, கமர்ஷியலாக பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதில் தான் டிசைட் பண்ணேன், ஓகே கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் வேணும், அது மஸ்ட்டு. அது இல்லாமல் யாருனாலே பிஸ்னஸ் பண்ண முடியாது. பட் கமர்ஷியல்லையும் பெனிஃபிட் ஆகணும், கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டடாக இருக்கணும், அவங்களோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்றாப்புல மெனு பண்ணுவோம், செய்வோம். கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு, கலர் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், அதெல்லாம் என்னது இது பழசா, கலர் இல்லை, ஓகே டேஸ்ட்டு சரியாக இருக்குமா, செஃப்பு மாறிட்டாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மீறி எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் ஃபியூ இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இல்லாமல் அந்த பழக்கிட்டாங்க, அந்த சென்ஸ்க்கு போயிடுச்சு. இப்போ நீங்களே ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஸ்வீட்டை பார்க்குறீங்க, லட்டை பார்க்குறீங்க, அட்ராக்ட் ஆகணும்ல. சாதாரண கடலை மாவு கலர் என்ன கலராக, டல் எல்லோவாக இருக்கும். அந்த டல் எல்லோவில் லட்டு வச்சுருந்தா யூ வில் ஃபீல் ஏதோ ஒரு ரொம்ப நாள் ஆச்சு போல், பழசாயிருச்சு, வேறு கடையில் போய் வாங்கிக்குவோம் அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஏன்னா பார்த்து 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 பழகியாச்சு. அப்படிங்கும் போது திருப்பி நம்ம அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணால் முடியாது. ஓகே. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, நேச்சுரல் கலர்ஸ். நேச்சுரல் கலர்ஸ்னால் பிக்மெண்ட்லேருந்து மேக் பண்ணுறாங்க. ஓகே. பிக்மெண்ட் இந்த சென்ஸ் இப்போ மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள்லேருந்து பிக்மெண்ட் மட்டும் எடுப்பாங்க, ஃப்ளேவர் வராது, மஞ்சளோட ஸ்மெல் வராது, பட் பிக்மெண்ட்டை மட்டும் எடுக்கலாம். பீட்ரூட்லேருந்து பீட்ரூட்டோட ஃப்ளேவர் வராது, பட் பிக்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அஃபோர்டபுள் அது.
காஸ்ட்லி. இட்ஸ் 5 times காஸ்ட்லியர் தென் 10 times காஸ்ட்லியர் தென் சிந்தட்டிக் கலர்ஸ். பட் வி யூஸ் இட். ஓகே. அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆயிரும் இல்லை? லைக் பரவாயில்லன்ற அஃபோர்ட் பண்ணுறாங்களா லைக் மதுரையில்? அதுதான். ஸோ நான் அந்த செக்மெண்ட் தான் நான் கேட்டர் பண்ணுறேன். ஸோ ப்ரீமியமாக இருக்கட்டும். நீங்கள் எண்ட் ஆஃப் த டே இங்கே சீப்பாக வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து இட் வில் காஸ் தைராய்ட் டியூமர். ஓகே. இட்ஸ் ப்ரூவன். நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரெட் கலர் தான் மேஜராக நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் தைராய்டில் போய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தைராய்டெலாம் லைஃப் டைம் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்ல ஃபுட்டில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. ஓகே ஓகே ஓகே. அதுவுமே அந்த சிந்தட்டிக் கலர்ஸுமே ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் இல்லை? அக்கேஷ்னலாக சிந்தட்டிக் ஃபுட் கலர் சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை. அந்த பிபிஎம்மில் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ நம்ம பார்த்த சினரியோவில் பார்த்தா லிட்டரலாக எல்லா இடத்துலையுமே அது இருக்குது. ஆமாம். அதை நம்ம அவாய்ட் எதில் நீங்கள் நினைப்பீங்கண்ணா இந்த சிக்கனில் மட்டும்தானே போட்டிருக்கான், இதில் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இதர் ஃப்ளேவராக இருக்கும் இல்லை எசன்ஸாக இருக்கும். அதான் நான் ஃபோன் எடுத்தேன். லைக் அந்த பிராண்ட் எனக்கு தெரியும், அதில் நம்ம பார்க்கலாம் லைக் என்னென்ன இருக்குன்னு சொல்ல தான் முடியும். எனக்கு என்னோட ரீலில் எனக்கு இன்னொன்று என்னென்னா, எந்த பிராண்டையும் எந்த ஒரு கடையும் டார்கெட் பண்ணி கீழே கொண்டு வரணும் அப்படிலாம் என்ன இல்லை. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம். ஆமாம். எனக்கு அதை மாற்றிக்கிட்டு அவங்களோட கஸ்டமருக்கு அவங்க என்ன கேட்டர் பண்ணுறாங்களோ பண்ணட்டும். நம்ம அவேர்னஸ் தான் க்ரியேட் பண்ணுறோம். யாரோட பிஸ்னஸையும் கெடுக்கணும்னு வந்து ஜென்யூனாக எனக்கு ஐடியாவே இல்லை. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஐடியா. ஆமாம். ஏன்னா நான் இந்த கொஸ்டின் வச்சுருந்தேன், இப்போ நீங்கள் கேட்டு இப்போ கேட்குறேன். ஏன்னா நேற்றுக்கு போட்ட ஸ்டோரியில் ஒருத்தர் ஃபுட் ஃபார்மர் ஆஃப் தமிழ்நாடுன்னு லைக் அங்கே பண்ணுறாருல, அது ஒரு இன்னோவேஷன். அவர் பிராண்டெல்லாம் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். ஐ எம் நாட் அ ஃபுட் ஃபார்மர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே. நான் அவருக்கு போட்டிருந்தாரு. அவரோட மெயின் இது என்னென்னா, அவரோட கிளைம், ஃபுட் ஃபார்மரோட கிளைம் என்னென்னா, நீ பின்னாடி லேபிளில் இருக்கிறத வந்து உள்ளபடி முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணு. ஹெல்த்தி ட்ரிங்க்குன்னு போடுற, பட் பின்னாடி வந்து நீ வந்து ஆட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி அன்ஹெல்தி ஸ்டப்ஸாக ஆட் பண்ணி வச்சிருக்க. இது எப்படி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் ஆகும்னு கேட்குறாரு அவர். ஸோ டேரக்ட்லி இஸ் டார்கெட்டிங் பிராண்ட். நான் வந்து எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். ஏன்னா ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணி ஒரு கொண்டு வரதை வந்து எவ்வளோ கஷ்டம், அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ தெரிஞ்செல்லாம் பண்ணலை. இப்போ நான் எப்படி தெரியாமல் கலர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட். லைக் உங்களுக்கு அந்த எஃப்எஸ்எஸ்ஐங்கிற ஒரு பாயிண்ட் வந்தனால சரியாக போச்சு. ஆமாம். ஸோ நான் ரியலைஸ் பண்ணேன், இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. தெரியாது, ஓகே லீகலாக பண்ணலாம் போல, விற்கிறான், இந்த வெண்டர் விற்கிறான், நான் வாங்குறேன், இந்த கலர் போடுறேன், கொடுக்குறேன். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது யார் நாட் அவேர். ஜென்யூனாக சொல்ல போனால் அதான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அதை பார்த்துக்கிட்டு மாற்றிக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ பண்ணுறோம். யாரையும் டார்கெட் பண்ணி புல் பண்ணணும், டவுன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் வந்து ஒரு ஹெல்தி லைஃப் இந்தியாவா, ஹெல்தி தமிழ்நாடா, எல்லாரும் எல்லா ஹோட்டலையும் மாறுறாங்கன்னு வைங்களேன். ஓகே. எப்படி இருக்கும், நல்லா நார்மலைஸ் ஆயிரும் ஒரு இடத்துல போனால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாடு ஒரு கல்ச்சர் கொண்டு வருது. we don't use synthetic food colors. எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணுறாங்க. கம்பெனிஸே தே ஆர் ஸ்டாப்பிங் இட். இப்போ எல்லாரும் மாறுறாங்கன்னு வைங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் இல்லையா? நீங்கள் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ மாறுவோம், எல்லாமே ஹெல்த்தியாக மாறுவோமே. என்ன தப்பு, கரெக்டான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். என்ன இருக்கோ உள்ளதை உள்ளபடி பண்ணுவோம். ஓகே. ஏன் போவானே அப்படி பண்ணும்போது அது அஃபோர்டபுள் செக்மெண்டால் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. எந்த மாதிரி அஃபோர்ட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை அஃபோர்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் ஃபிங்கர் பவுல்லையும் ஸ்டார்டரில் சைடில் மேலே புளிஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது. நீங்கள் குடிக்கிற லெமன் ஜூஸ்லாம் ஆக்சுவலி லெமன் கிடையாது. ஆமாம், இதுதான் இட்ஸ் சிந்தட்டிக்கலி மேட் லெமன் ஃப்ளேவர்டு ஜூஸ். ஏன்னா ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, லெமன் சில லெமன் காயாக இருக்கும், பழமாக இருக்கும், அரைப்பழமாக இருக்கும், நிறையா ஃப்ளேவரில். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஜூஸ் ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா ஃப்ரெஷ் லெமனை வச்சு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியாது. இன்றைக்கி லெமன் ஜூஸ் கொடுக்குறான்னா நாளைக்கும் அதே டேஸ்ட்டில் நீங்கள் கொடுக்க முடியுமான்னு நினச்சா முடியாது. அங்கே வந்து இந்த கெமிக்கல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்ட். ஓகே. நீ இத்தனை எம்எல் அந்த கான்சன்ட்ரேட்டை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றினா எக்ஸாக்டாக அதே ஃப்ளேவர் அதே டேஸ்ட் கிடைக்கும் எத்தனை தடவை பண்ணாலும். ஓகே. இதுதான் வந்து எல்லா மாக்டைல்ஸ்லேயும் தே ஆர் மேக்கிங்.
ஈவன் இன் காக்டைல்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இதுதான் நான் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு சோடா குடிக்க போகும்போது அது போல பழுத்திருக்கும் போல். பழுத்தோன்னே கொஞ்சம் அந்த கெட்டு போன ஃப்ளேவர் வரும். அப்போ சோடாவை குடிக்கும்போது நாங்கள் சொன்னோம் கெட்டு போன பழத்தில் சோடா போட்டு தந்துட்டாங்கன்னு மாதிரி. ஆனால் அந்த கன்சிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணணும்னா இதான் ஒரே வே, இதெல்லாம் வேறு வேயே இல்லை. ஓகே, ஸோ நான் அந்த பிராண்ட் சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களோட என்னென்ன இருக்குது ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். லைக் நீங்கள் இதில் எல்லாமே இருக்கும். ஓ, இது வந்து சிந்தட்டிக் ஃபுட் கலரோட பிராண்டு. இவங்க வந்து ஆக்சுவலி யூரோப் பிராண்டு, இந்தியா ஃபுல்லாக இவங்க தான் செல் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபாஸ்ட் மூவர் சாம்பிள்ஸ் அவைலபிள், ஐஸ்கிரீமுக்கு, பேக்கரிக்கு, இந்தியன் ஸ்வீட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, பீவரேஜ் அண்ட் டேரிங் இந்தியன் ஸ்வீட் ஃப்ளேவர்ஸ் பார்ப்போம். லைக் உங்கள் செக்மெண்ட்னால அது பார்ப்போம். நானே ஓப்பனாக சொல்கிறேன்ல, இதில் எல்லாத்துக்கும் ஏலக்காய்க்கு இருக்குது, நெய்க்கு இருக்குது, சாஃப்ரானுக்கு இருக்குது, இந்த இதை பாருங்கள். நீங்கள் சொன்னீங்க ரெண்டாவது என்ன இருக்குது, பிஸ்தாக்கு இருக்குது. ஆமாம், இதில் செகண்ட் என்ன இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி இந்தியன் ஸ்வீட் ஃப்ளேவர்ஸ் தான் இந்த செக்மெண்ட்டே. செகண்ட் பாருங்கள், டேசி கீ இருக்குது. ஆமாம், அப்போ டேசி கீனா லைக் நம்ம இப்போ மைசூர் பாக்கில் சாப்பிட்றோம், நெய் மைசூர் பாக்கில் இதில் போய் கலந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துடும். நீங்கள் ஒரே நிமிஷம், அதோட ரேட் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க. 12 months எக்ஸ்பிரியா, 3600. ஓ, எவ்வளோ ரஃபா. இது லிட்டர் இல்லை, இது நெய் இல்லை, இது நெய் ஃப்ளேவருக்கான ஏஜென்ட்டு. ஓகே, இப்போ ஸ்வீட்டில் சேர்த்தா போதும். ஆமாம், இதோட எம்எல் எங்கே எம்எல் மென்ஷன் பண்ணலன்னு கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சாம்பிளே இப்போ வாங்கி தரேன், நான் இப்போ பக்கத்தில் தான் இருக்கும். எம்எல் இஸ் 5 kg. ஓகே, 5 kg. ஓகே, 5 kg கேன் கோட். ஓகே, போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ட்ராப் விட்டால் நீங்கள் போதும். ஓ, இந்த 5 kgல ஒரு ட்ராப் விட்டால் போதும். அவ்வளோ ஃப்ளேவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளேவர் அண்ட் இது. ஓகே, நெய்க்கு பதிலாக நீங்கள் ஒரு ட்ராப் விட்டால் போதும், நெய்யோட வேலையை பார்த்துக்கோ நீங்கள். இதே நெய் தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கஸ்டமர் வந்து அப்படியே நெய் வாட மூக்கு சாட்டிஸ்ஃபைடு, சாப்பிடும் போது நாக்கும் சாட்டிஸ்ஃபைடு, ஃப்ளேவர் வந்துடும். ஃப்ளேவர் வந்துடும், நெய் ஃப்ளேவரும். they will make it chemically. ஓ, ஃப்ளேவரும் ஸ்மெல் மட்டும் இல்லை. நீங்கள் as a human being ரெண்டு விஷயத்தை வச்சு அப்சர்வ் பண்ணுவீங்க விஷுவலி. 3 விஷயம். இந்த 3 விஷயம், கண்ணு, மூக்கு, வாய். கண்ணால் என்ன பண்ணணும், கலர். எல்லோ கலர் போடு நெய்யுக்கு, முடிஞ்சு போச்சு. மூக்குக்கு என்ன தேவை, ஸ்மெல்லை ரெடி பண்ண முடியும். நாக்குக்கு என்ன ஃப்ளேவர் தேவை, 3மே கெமிக்கலாக ரெடி பண்ணி டப்பாவில் வச்சு முடிச்சிட்டான். ஓகே, நீங்கள் நம்பி தானே ஆகணும். ஆமாம், லைக் ஆமாம், இது பண்ண முடியாது, வித்தியாசம் பார்க்க முடியாது. இதுலையாவது நமக்கு பின்னாடி இருக்குது என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காங்கன்னு. பிராண்டடில் நம்ம வாங்குற ஸ்வீட் பாக்ஸில் அது எதுவுமே பண்ணவும் முடியாது. பட் இதெல்லாம் கமர்ஷியலாக பண்ணுறாங்க. பட் நெய்யோட பெனிஃபிட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் எல்லாம் கன்சியூமபிளான லிமிட்டுக்கு தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறத ஃப்யூச்சரில் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். அன்லஸ் அன்டில் கவர்மெண்ட் வந்து இது ஒரு பாலிசியை எடுத்து இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து அங்கேயே சோர்ஸ்லேயே போய் இதை ஸ்டாப் பண்ணால் தான் பண்ண முடியும். பட் ஜென்ரலாக இதை யூஸ் பண்ணுறவங்ககிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, அதை அதுக்கான லிமிட்டோடு யூஸ் பண்ணி அக்கேஷ்னலாக சாப்பிட்றாங்கன்னா கூட பரவாயில்ல. பட் லிமிட் இல்லாமல் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை. நான் ஒரு ஃபவுண்டர்கிட்ட கேட்கும்போது கேட்டிருந்தேன், D2C ஃபவுண்டர் தான், ஃபுட்டில் தான் இருக்கார். பர்டிகுலர் கொஸ்டின், அந்த கொஸ்டின் உங்களுக்கு பின்னாடி இருக்குது. அது சொல்லும்போது தான் சொன்னார், எல்லாமே கெடுதல் தான். நீங்கள் நல்லதுன்னு சொல்லி நிறைய சாப்பிட்டாலும் கெடுதல் தான். எல்லாமே மாடரேட் அமௌண்ட்டில் இருக்கும்போது, பேலன்ஸ் இஸ் தி கீ. மாடரேட் அமௌண்ட்டில் இருக்கும்போது எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு. ஸோ இதில் சும்மா பார்ப்போம். ராஜ்போக் இருக்குது, ஸ்பானிஷ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ஷேக்கானது இருக்குது, கோகனட் ஃப்ளேவராக இருக்கா. ஓஹோ, கோகனட் ஃப்ளேவர் ஒன்று இருக்குது, ஆயில் நட்டி அண்ட் ஸ்வீட்னஸ் வச்சுருக்காங்க, கார்டமம் நீங்கள் சொன்ன ஃப்ளேவர் இருக்குது, எலச்சி இருக்குது, கேசர் ஃப்ளேவர் இருக்குது, ஓ குல்ஃபி ஃப்ளேவரும் இருக்குது, மில்கி கேரமல், எல்லாமே இருக்குல்ல. லிட்ரலாக நம்ம இது மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி ஏதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி இதை பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயே நிறைய கேட்டகரி, கலர் வச்சுருக்காங்க, ஃபாஸ்ட் மூவர் சாம்பிள்ஸ் வேறு அவைலபிளாக இருக்காமா. ஓகே ஓகே, ஸோ இதுதான் ரியாலிட்டி இல்லை. இதான் இது வந்து இவங்க கம்பெனி பண்ணுறது அளவாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது தான் ப்ராப்ளம். ஆமாம், லிமிட்டோட மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்ரு. ரெகுலராக கன்சியூம், ஏன் வெளியே சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெகுலராக இந்த மாதிரி விஷயந்தான். ஓகே 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 ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம், கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கும் போது டெய்லி ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்சினோஜன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். கார்சினோஜன்ஸ்
கேன்சர் கான்சிங் ஏஜென்ட்ஸ். ஓகே. ஸோ இதுலலாம் இருக்கும் கலர்ஸ் எல்லா சிந்தட்டிக் கலர்லேயுமே இருக்குது. ரெட்டில் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது. ஓகே. லைக் நம்ம மற்ற எல்லாத்துலேயுமே ட்ரேஸ் இன்னும் இருக்குது. எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லா ஃபுட் கலர்லேயுமே அது இருக்குது. எஃப்எஸ்ஐ ஹேண்ட்புக்லேயே இருக்குது போட்டிருக்காங்க. அது இருக்கும் ஒன்று. ஆமாம். அதுதான் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸை வந்து 100 ppmக்குள்ளே யூஸ் பண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போய் ரைடு போய் என்ன வந்து ரைடு பிடிச்சதுக்குமே அதுக்கு தான். ஓகே 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 ஓகே. லைக் அதில் தான் சேஞ்ச் பாயிண்ட்டும் இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் லிமிட்டுக்கு மேலே போயிட்டீங்க. என்னடா லிமிட்டு, என்ன நம்ம 100 ppmனா என்ன அப்படின்னு போய் நம்ம தேடி பார்க்கும் போது தான் நம்மளுக்கு ஐடியா வருது. ஓகே. ஓ இப்படிலாம் இருக்கு போல, நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க, லைசன்ஸ் எடுத்தோம். ஆமாம், மாஸ்டர் செய்கிறாரு, நம்ம விற்கிறோம், அவ்வளோதான் தெரியும். அவ்வளோதான். நம்ம அதை கொண்டு சாம்பிள் எடுத்து கொண்டு போய் இதில் எவ்வளோ அளவு என்ன இருக்குன்னு பார்க்க போகிறது இல்லை.